பெண்களை ஏன் அடிமைப்படுத்தினாங்க, ஏன் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெண்கள்கிட்ட அந்த உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்வதற்காக, உண்மைத்தன்மை உறுதி செய்து கொள்வதற்காகவும் முக்கியமாக அதுதான். உண்மைத்தன்மை உறுதி செய்து கொள்வதற்கு அவர்கள் ஆண்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்களுக்கு எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது. தெளிவாக தெரியணும், உண்மையாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது. உண்மையாக இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை எதிர்பார்த்து தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டிலே உட்கார வைக்கணும். வெளியில் போனாக்கா அவங்க நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. வெளியில் வேலைக்கெல்லாம் போனாக்கா நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க உண்மையாக இருக்கணும், அல்லது உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் முக்கியமான காரணம். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கணும், இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாமல் போயிடக்கூடாது. ஒரு ஆணுக்கு தெரியாமல் ஒரு பெண் உண்மையாக இல்லாமல் போயிடக்கூடாது. ஆண்களை ஏமாற்றிடக்கூடாது, ஆண் ஏமாந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பெண்களை நீ வீட்டிலே இரு, அப்போது உன்னுடைய உண்மைத்தன்மையில் எனக்கு எந்தவித சந்தேகமும் வராது, எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வீட்டிலே உட்கார வச்சது ஒரு காரணம். ஒரு உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிறனால தான் ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்த்து ஒரு பெண்களை உண்மைத்தன்மை பெண்களிடம் உள்ள அந்த உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்காக, நம்பிக்கையை பெறுவதற்காக பெண்களை வீட்டிலே உட்கார வச்சு வெளியே வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மைத்தன்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிலே உட்கார வைக்கணும். அதாவது தெளிவாக தெரியணும், எனக்கு இவங்க வீட்டை விட்டு வெளியே போகல, இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியாக அதை நினைக்கிறாங்க. உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பதற்கு வேறு வழி இருக்குது. ஒரு பெண் சுதந்திரமாக வாழ்ந்தால் அவள் உண்மையாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல அங்கே வாய்ப்பே கிடையாது. உண்மைத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க ரெண்டுத்துக்கு பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு அடிக்கடி பேசிக்கிறாங்க, எப்படி பேசிக்கிறாங்க, அந்த பேசுகின்ற முறையில் வைத்து அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி, இது பெண் மட்டும்தான்ட்டு கிடையாது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணிடம் எப்படி உண்மையாக இருக்கிறான் என்பதை அந்த பெண் அந்த பேசுகிற முறையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வழக்கமாக பேசுகிறதுலேருந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா, பேசுகிறது குறைதா, அதாவது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். பேசுகிறதுல ஒரு நெருக்கம் இருக்கும், அடிக்கடி நினப்பு இருக்கும். அந்த நினப்புங்கிறதே இயற்கையானது தான், அது நாமளாக நினைக்க முடியாது, இயற்கையாகவே அது வரணும். நினைவுகள் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் அந்த நினப்பே கூட அந்த எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நினப்பு வரும். அந்த நினப்பு வந்தால் தான் அடிக்கடி அவங்க பேசுவாங்க. பேசுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள், பேசுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையாக இல்லை அப்படின்னா ஏதோ தெரியாதனமாக ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாங்க, நமக்கு தெரியாமல் வேறு யாரு கூடயாவது பேச்சுவார்த்தை, அந்த நினப்பு கூட மனசில் வேறு யாரு கூடயா பேசணுங்கிற அந்த ஆர்வம், அந்த மனசில் கூட அந்த ஆர்வம் வந்துடுச்சுன்னா கூட அது கண்டுபிடிச்சிடலாம். வெளியில் அவங்க பேசுகிற முறையை வச்சு பேசுகிற முறையில் ஒரு ஆர்வம் குறையும். அந்த கணவன் மனைவி பேசுகிற வழக்கத்தில் ஒரு ஆர்வம் குறையும். வழக்கமாக பேசுகிற மாதிரி இப்போ இல்லையே, குறையுது, அந்த பேசுகிறது குறையுது, அந்த நினைவுகளும் வருவது குறைகிறது. அப்போது உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடைவெளி அதிகமாகும். உண்மையாக இருந்தால் நெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பேசுவாங்க, அடிக்கடி நினப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கணவனை பற்றிய நினப்பு மனைவிக்கும், மனைவியை பற்றிய நினப்பு கணவனுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா, உண்மையாக இருந்தால் அதாவது ரெண்டு பேருக்கும் இடையில பிடிச்சிருந்து அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தரோட நினைவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பேசிக்கணும், அதையும் ஒரு கடைபிடிக்கணும். இப்போ இங்கே தானே இருக்கப்போ பேசி என்ன போகுது அப்படி இல்லை, பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதனால் பேசணும், அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து ஒரு அந்த உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்வது, அதன் மூலமாக உண்மைத்தன்மையும் உறுதி செய்து கொள்ளலாம். பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேசுகிறது குறையுது அப்படின்னாலே, பேசுகிறது அலட்சியப்படுத்தப்படுகிறது, பேசுகிறது தவிர்க்கப்படுகிறது அப்படின்னாலே அங்கே ஏதோ ஒரு இடைவெளி குறையுது, உண்மைத்தன்மையும் குறையுது, ஆர்வமும் குறையுது அப்படின்னு நம்ம அதை அந்த மாதிரி அறிகுறிகளாக அப்போ அதை நம்ம கருத்தில் கொள்ளலாம். இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சே ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களா, அதுக்காக ஒரு பெண்ணோ ஆணோ சுதந்திரமாக வாழ்வதன் மூலம் அவர்கள் உண்மையாக இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்னு அச்சப்படுறதுக்கு அவசியமே இல்லை, அச்சப்படுறதுல அர்த்தமே இல்லை. சுதந்திரமான வாழ்க்கை உண்மைத்தன்மையை அடிப்படையாக கொண்டது தான். நீ உண்மையாக இருந்தால் நீ சுதந்திரமாக வாழ்வதற்கு இன்னும் பாதுகாப்பு அதிகம்.
சுதந்திரமாக வாழ்வதில் இன்னும் ஒரு அர்த்தம் நிறைந்த அதான் சுதந்திரம். உண்மைத்தன்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடாது. சுதந்திரமாக வாழ்கிறவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை வாழ்க்கை அப்படி வாழ்கிறாங்கல்ல, அவங்க அந்த சுதந்திரத்துக்கு ஒரு தவறான அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கே அழகு, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்கீங்கன்னா, அப்படிப்பட்ட நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் அழகான விஷயம். அப்புறம் வெறும் அடிக்கடி பேசிக்கணும், அடிக்கடி அந்த நினப்பு அடிக்கடி வரணும். ஒரு கணவனுக்கு மனைவியோட நினப்பு, மனைவிக்கு கணவனோட நினைப்பும் அடிக்கடி வரணும். அடிக்கடி பேசிக்கணும், அடிக்கடி ஒன்றாவே இருக்க பார்க்கணும், ஒன்றாவே சுத்த பார்க்கணும். ஒரு ஜோடி பறவைகள் மாதிரி ஒரு ஒன்றாவே இருக்க அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்த பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி அடிக்கடி பேசுகிறது, ஒரு வேலைக்கு போயிட்டால் கூட அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுகிறது, இந்த மாதிரி நடைமுறைகளை தவறாமல் கல்யாணம் ஆன அப்புறம் அந்த காதல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காதல் எப்போதும் இருக்குது. அதனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த காதல் தொடருது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதல், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கிடையாது. காதல் என்பது எப்போதுமே இருக்குது. ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் அது தொடர்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிக்கிறாங்க. கல்யாணங்கிறது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். ஆனால் காதல்ங்கிறது அங்கே எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி அவங்க எப்பவும் அடிக்கடி பேசிக்கணும். அது ஒன்று, அடிக்கடி அருகாமையில் இருக்க வேண்டும். அது மாதிரி வேலை விஷயமாக ரொம்ப நாள் வெளிநாட்டில் போய் இருக்கிறது, அதெல்லாம் நல்ல காதலே கிடையாது. அது ஆரோக்கியமான அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம தேடி போகக்கூடாது. எப்போவுமே அருகாமையில் இருக்கிற ஒரு காதலை, ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து நம்ம போனால் தான் அந்த கணவன் மனைவி அந்த உண்மைத்தன்மையை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி அருகாமையில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒரு பக்கத்துலேயே இருக்கிற ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாமல் எப்படி இன்னொருத்தர்கிட்ட பழக முடியும், பேச முடியும்? இன்னொருத்தர் முடியாதுல்ல. இல்லை, விருப்பப்பட்டால் அது முடியும். அப்படி ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. அதுதான் சொல்கிறேன். விருப்பப்பட்டால் அது அவங்களோட உரிமை தான். விருப்பப்பட்டால் அவங்க அதை செய்ய முடியும். இன்னொருத்தர்கிட்ட பேசணுன்னு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது விருப்பத்தோடு செய்யும்பொழுது அதுவும் தெரிய ஆரம்பிச்சிடும். ரகசியமாக யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு கணவனை மனைவியோ, மனைவியை கணவனோ ஏமாற்ற முடியாது. ஏமாற்றக்கூடாது அப்படின்னா, உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி பேசணும், நெருக்கமாக இருக்க வேண்டும். அடிக்கடி ஒரு ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கணும், ஜோடியாக இருக்க பார்க்கணும். ஒன்றா உட்காந்து ஏதோ அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். தனியாக இடைவெளி இருக்கக்கூடாது. உடலுறவின் போது தான் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அப்புறமா 2 பேரும் பிரிஞ்ச மேனிக்கு அவங்க ஒரு இடைவெளி வந்துடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போது அந்த மாதிரிலாம் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அற்புதமான, ஆக்கப்பூர்வமான, நல்ல அற்புதமான வழிகள், அழகான வழிகள்லாம் இருக்குது. அதுக்காக ஒரு உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணுங்கிறக்காக ஒரு பெண்ணை போய் நீ வீட்டிலேயே வச்சு முடக்கி அவங்கள அடிமைப்படுத்தி அப்படி தான் ஒரு உண்மைத்தன்மையை உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னா அதுதான் மூட நம்பிக்கையாகும். உண்மைத்தன்மையை பெறுவதற்கான ஒரு மூட நம்பிக்கையாகும். அதனால் உண்மைத்தன்மையை கண்டிப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவனிடம் மனைவிக்கும், மனைவியிடம் கணவனுக்கும் அது கண்டிப்பாக தேவை. அதுதான் அன்பு. அன்பு என்பது உண்மைத்தன்மையிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படி இருக்கும்போது அந்த உண்மைத்தன்மை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஆக்கப்பூர்வமான வழிகள்லாம் இருக்குது. பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரமாக இருந்து பெண்களும் ஆண்களும் சுதந்திரமாக இருக்கணும். அதே டைமில் 2 பேருமே சேர்ந்து சுதந்திரமாக இருங்க. தனித்தனியாக சுதந்திரம்னா தனித்து போகிறது அப்படிலாம் இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து ஜோடியாக சுதந்திரமாக இருங்க. நெருக்கமாக இருங்க, பேசுங்க, சமத்துவமாக இருங்க. உங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. நீங்கள் சமைக்கிறது அவங்க பொறுப்பு, வேலை செய்கிறது அப்படி இல்லாமல் சமைக்கிறது, வேலை செய்கிறது எல்லாத்துக்கும் அப்போ ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி ஒரு சமத்துவமான, நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலம் பேசுவதற்கான ஆர்வமும் அதிகரிக்கும். நியாயம் இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில் நியாயம் இல்லாமல் போகும்போது அந்த பேசுகிறது குறைஞ்சிரும். நியாயம் ரொம்ப முக்கியம். என்ன நியாயம் அப்படின்னா, ஒரு மனைவி தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறா, கணவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் அவங்க காதலித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிக்கும் போது நல்லா பேசுனாங்க, இப்போ ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் ஒரு நியாயங்கிறது இல்லாமல் போச்சு. மனைவி எல்லா வேலையும் செய்கிறா, கணவன் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றான் வீட்டில்.
அதுதான் அநியாயங்கிறது. இது கணவன் மனைவி தானே அப்படின்னு அவங்க அலட்சியப்படுத்துவாங்க. அப்படி அலட்சியப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பேசுகிறது குறைஞ்சிரும். ஏன்னா நியாயம் இல்லைல்ல, பேசுவதற்கான பேசுகிறதுக்கு ஒரு சமத்துவம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும் அவங்கக்கிட்ட. அங்கே வந்து ஒரு அநியாயம் நிகழ்கிறது. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அந்த மனைவிகிட்ட ஒப்படைச்சிடுறான். ஆனால் அவங்க காதலித்து தான் கல்யாணம் பண்ணாங்க. காதலிக்கும் போது நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கணவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான். வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அந்த மனைவி செய்கிறா. இந்த அநியாயமான நடைமுறை அவர்களுக்கிடையே உள்ள பேச்சுவார்த்தையை குறைத்து விடும், பேசுவதற்கான நியாயத்தை இல்லாமல் செய்துவிடும். அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும்னா அதற்கு சில கடமைகளை செய்தே ஆகணும். நீங்கள் பேசுகிறது குறையுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நியாயம் இல்லை, நியாயம் குறைந்து விட்டு. நான் காதலிக்கும் போது நல்லா பேசணும், ஆனால் இப்போ பேசுகிறது குறைஞ்சிச்சு அப்படின்னா, அப்போ காதலிக்கும் போது நியாயம் இருந்திருக்கும் உங்கள் உறவுகளில். இப்போ அந்த நியாயம் என்பது குறைந்து அநியாயம் தலை தூக்கி இருக்கும். அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறது, இதெல்லாம் அநியாயமான நடைமுறை. இது வந்து இப்போ ஆண்களும் பெண்களும் பேசுவதற்கான நியாயத்தை குறைத்து விடும், அர்த்தத்தை குறைச்சிரும், பேசுவதற்கான அவசியத்தையும் குறைச்சிரும். ஒரு அநியாயம், இது ஒரு அநியாயமான நடைமுறை. பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது, ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகிறது, வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும் பெண்கள் செய்கிறது, ஆண்கள் செய்யாமல் இருக்கிறது. இந்த அநியாய நடைமுறைகள் பேசுவதற்கான அவசியத்தை தவிர்த்து விடும், பேசுவதை குறைச்சிரும். நீ பேசுகிற அளவுக்கு உனக்கு ஒன்றும் தகுதி இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசி என்ன பண்ண போகிறீங்க, பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் அன்பு செலுத்துவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு சமத்துவம் இருக்கணும். அதுதான் சமத்துவம் பிறக்கும்போது தான், இந்த மனித வாழ்க்கையில் சமத்துவம் நிலவும் போது, ஆண் பெண் சமத்துவம் நிலவும் போது தான் அன்பு என்பது தலை தூக்குகிறது. சமத்துவம் இல்லாத கடந்த காலங்களில் அன்பு என்பதே இல்லை, அன்புங்கிறது இல்லை. இப்போ ஏன் கொஞ்சம் அன்பாக இருக்கணும், அந்த அன்பாக இருக்கிறதுல வந்து மக்களுக்கு ஒரு ஆசை வருகிறது. அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா புறப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இங்கே சமத்துவம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. ஆண் பெண் சமத்துவம் தலை தூக்க ஆரம்பிப்பதால் தான் இந்த அன்பும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது மனித வழியில். அன்பு என்பது இப்பொழுது ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளாக, ஒரு விஷயமாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து நியாயம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு நியாயம் இருக்கணும். அதுதான் நான் வந்து தொடர்ந்து இந்த என்னுடைய வீடியோக்களில் வலியுறுத்தி விடுகிறேன். அது அநியாயமாக வாழக்கூடாது. பெண்கள் வந்து யாரையும், ஒரு கணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கணவனை ஏமாற்றக்கூடாது, மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை ஈஸியாக ஏமாற்றிடக்கூடாது. நமக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு அவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த அன்பை பயன்படுத்திடக்கூடாது. அந்த உரிமையை, அந்த உறவை வந்து ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தி விடக்கூடாது. அதனால் அப்படி இருக்கும்போது அதனால் ஏற்படுகிற இழப்பு வந்து உங்களுக்கு தான். அதனால் ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் ஒரு சேர்ந்து ஒரு நியாயமான வழியில் வாழ வேண்டும். அப்போ தான் பேசுகிறதுக்கான ஆர்வம் அவசியம், அது வந்து 2 பேருக்குமே ஏற்படும். இல்லைன்னா பேசுகிறது குறைஞ்சிரும். பேசுகிறது குறைஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த உணர்வை இழந்து விடுவீர்கள், உணர்வு குறைஞ்சிரும். நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எதன் மூலம் ஏற்படும் அப்படின்னா, நிறைய பேசுவதன் மூலமாக, அடிக்கடி பேசுவதன் மூலமாக, அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு பேசுவதன் மூலமாக. நீங்கள் தொழிலில் போயிட்டு நீங்கள் செய்கிற தொழிலில் நிறையா பேசுகிறீங்க அப்படிங்கிறதுலாம் இந்த இயந்திர அறிவியல் உலக தொழிலில் வந்து இயற்கை விதிமுறைப்படி பேசவே கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பேசித்தான் ஆகணும். ஆனால் அது வந்து நீங்கள் என்ன தான் தொழிலில் நிறையா பேசினாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையை அனுபவிக்கிற உணர்வை பெருசாக தராது. பணத்தை வேணால் தரும், ஆனால் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம், நிறைய பேசுகிறோம். அப்படி தொழிலில் உங்களுக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்கி நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, அது வேறு விஷயம். தொழிலை செய்வதற்காக அது வேறு விஷயம். அதில் வந்து அன்பே கிடையாது. தொழிலில் வந்து அன்பே கிடையாது, அன்பு பாசமே கிடையாது. அந்த அன்பு பாசங்கிறது தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, நண்பர்களை பார்க்குறீங்க, உறவினர்களை பார்க்குறீங்க, குடும்பத்தினரை, மனைவியை, கணவனை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பேச்சு குறையுது, அன்பை அடிப்படையாக கொண்டு பேசுகிற முறை உங்கள்கிட்ட ரொம்ப குறையுது, யார்கிட்டையுமே நீங்கள் பேசுகிறதே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் வாழ்க்கையை வந்து அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, இந்த அன்பை அடிப்படையாக கொண்டு பேச வேண்டும். அன்பை எதிர்பார்த்து, அன்பு பாசத்தை எதிர்பார்த்து பேச வேண்டும், பேசுவதை கேட்க வேண்டும். அப்படி பேசுகிறவங்களோட பேச்சை கேட்கணும். இதுதான் வந்து வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான உணர்வை நமக்கு தரும். அதனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நியாயமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையை அனுபவிக்கிற உணர்வை நம்மால் பெற முடியும்.
நியாயம்னா அதை ஒருத்தர் கணவன் தானே அப்படின்னு சொல்லி கணவனை மனைவி ஏமாற்றக்கூடாது, மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கணவன் ஏமாற்றக்கூடாது. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதனால் நியாயமாக கணவன் மனைவி உறவில் அங்கே தான் ரொம்ப ஈஸி. ஒருத்தரை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி எங்கன்னா கணவன் மனைவி உறவில் தான். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் ஏமாற்றுறது ஈஸி. அப்போ அங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே அந்த எங்கே வந்து நமக்கு எளிதாக இருக்கிறதோ அந்த இடத்துல நாம் நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு அந்த எளிதான தன்மையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எளிதான சூழலை எளிதான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எளிதாக இருக்கிறது என்பதற்காக தப்பு பண்ணக்கூடாது. எளிதான இடத்துல தான் நீங்கள் நல்லதை பண்ணணும். எளிதாக இருக்கிறது என்பதற்காக அங்கே போய் நல்லதை செய்யுங்க. எளிதாக இருக்கிறது என்பதற்காக அநியாயமாக நடந்து கொள்ளாதீர்கள். எளிதாக இருக்கிறது என்பதற்காக எளிதாக இருக்கிறது, இந்த உறவுமுறை எனக்கு எளிதாக இருக்கிறது, இந்த சூழல் எனக்கு எளிதாக இருக்கிறது, ஆதலால் இந்த சூழலில் நான் நியாயமாக நடந்து கொள்ளவே அதை நான் பயன்படுத்தப் போகிறேன். நியாயமாக நடந்து கொள்வதற்காக எளிதான உறவுமுறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எளிதான உறவுமுறைகள், எளிதான சூழ்நிலைகள், எளிதான இடங்கள், அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நியாயமாக நடந்து கொள்வதற்காக பயன்படுத்தி. நிறைய பேர் என்ன பண்ணால் எளிதாக இருந்தால் அவங்கள ஏமாத்துறது. ஒருத்தரை பார்த்தா இளக்காரமாக தெரியுது, எளிதாக தெரியுது, உடனே அதை அவர்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துறது. ஒருத்தரை பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னா அவங்ககிட்ட தான் இவங்க ஒழுங்காக நடந்துக்கிறது. ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது, அது ஆபத்து, அவங்ககிட்ட தான் வந்து நியாயமாக நடந்துப்பாங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தால் அவங்கள ஏமாத்துறது. அப்படி இல்லாமல் நமக்கு வந்து எங்கே எளிதாக இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து நல்ல மாதிரி நடந்துக்கணும். எளிதான இடத்துலையே நம்ம நல்லதாக நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து எந்த இடத்துலையும் வந்து எளிதான இடத்துலையும் நம்ம நியாயமாக நடந்துக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு தருணத்துலையும் நம்ம வந்து அநியாயமாக நம்ம நடந்துக்கவே மாட்டோம். அது ரொம்ப முக்கியம்.